ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேகா. என்ன பாஸ், வீட்ல இருக்கிற ஒரு பொருள் காணாம போனாலே நமக்கு வருத்தமா இருக்கும். ஆனா 1957ல நம்ம திண்டுக்கல் தாடிக்கொம்பு கோயில்ல இருந்து திருடு போன விலை மதிப்பில்லாத 16ஆம் நூற்றாண்டு வெண்கல சிலை இப்போ 70 வருஷம் கழிச்சு லண்டன்ல இருந்து மீட்கப்பட்டு வருது. இதோ அந்த 7 ஜொலிக்கும் பொக்கிஷ தகவல்கள். 1. திருமங்கை ஆழ்வார் சிலை 1. 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழமையான திருமங்கை ஆழ்வார் வெண்கல சிலைதான் லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வரப்போகுது பாஸ். 2. தாடிக்கொம்பு மர்மம் 2. 1957ல திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோயில்ல இருந்து இந்த சிலை காணாம போயிருக்கு. அது எப்படி லண்டனுக்கு போச்சுங்கிறது தான் பெரிய மர்மம். 3. ஆஷ்மோலியன் மியூசியம் 3. லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான ஆஷ்மோலியன் மியூசியத்துல தான் இந்த சிலை 1967ல இருந்து காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது பாஸ். 4. கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியாளர் 4. 2019ல ஒரு ஆராய்ச்சியாளர் கொடுத்த தகவலின்படி 1957ல எடுக்கப்பட்ட பழைய போட்டோவை வச்சு அங்க இருக்கிறது நம்ம கோயில் சிலைதான்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க பாஸ். 5. லண்டன் அதிகாரிகள் விசிட் 5. லண்டன் மியூசியம் அதிகாரிகள் இந்தியாவுக்கு வந்து இங்க இருக்கிற தொல்பொருள் ஆய்வு மையம் மற்றும் கோயில் நிர்வாகத்துக்கிட்ட விசாரணை நடத்தி உண்மைய ஒத்துக்கிட்டாங்க பாஸ். 6. தூதரகத்திடம் ஒப்படைப்பு 6. எல்லா ஆதாரங்களும் சரியா இருந்ததால லண்டன்ல இருக்கிற இந்திய தூதரகத்துக்கிட்ட அதிகாரப்பூர்வமா அந்த சிலையை இப்போ ஒப்படைச்சிட்டாங்க பாஸ். 7. கூடுதல் சிலைகள் 7. திருமங்கை ஆழ்வார் சிலை மட்டும் இல்லாம குடையுடன் அமர்ந்த விநாயகர், பாலகிருஷ்ணர்னு மொத்தம் 5 வெண்கல சிலைகள் மீட்கப்பட்டிருக்கு பாஸ். பாஸ், நம்ம கலாச்சார அடையாளங்கள் கடல் கடந்து போனாலும் அது என்னைக்கு இருந்தாலும் சொந்த மண்ணுக்கு திரும்பி வந்தே தீரும். இத பார்த்தா நம்ம உலகநாயகன் கமல் சார் தசாவதாரம்ல சொன்ன அந்த ஒரு ஆழமான டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. கடவுள் பாதி, மிருகம் பாதி, கலந்து செய்த கலவை நான். ஆனா என் கலாச்சாரம் என்னைக்குமே என்னோடதுதான். 70 வருஷம் கழிச்சு நம்ம ஆழ்வார் சிலை தாடிக்கொம்பு கோயிலுக்கு திரும்பி வரது அந்த ஊர் மக்களுக்கும் தமிழக வரலாற்றுக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி அண்ணாச்சி. பாஸ், சிலை திருடுனவங்க வேணா ஜெயிச்சிருக்கலாம், ஆனா சிலையோட சக்தி அது கொண்டு வந்து நம்ம ஊர்ல தான் சேர்க்கும். பொக்கிஷங்கள் திரும்புது, வரலாறு மீண்டும் உயிர் பெறுது பாஸ். பிரிங்கிங் பேக் அவர் ஹெரிடேஜ் இஸ் பிரிங்கிங் பேக் அவர் ஐடென்டிட்டி பாஸ். நம்ம ஊர் சிலைகள் இன்னும் வெளிநாடுகள்ல எங்கெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மீட்பு நடவடிக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வரலாற்று மற்றும் சுவாரஸ்யமான அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேகா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை.